ஜெபம் என்பது தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தத்திற்கு ஒப்புக் கொடுப்பதே ஆகும். ரோமர் 12:2 தேவ சித்தம் எது? தேவனுடைய நன்மையான பிரியமான பரிசுத்தமான பரிபூர்ணமான சித்தம் என்னன்னு தெரிஞ்சு அதன்படி வாழத்தக்கதாக நாம் நம்மை ஒப்படைக்க வேண்டும். அதற்காக நம்முடைய மனம் மறுரூபமாகணும். அவர் மைண்ட்ஸ் should be transformed. மெட்டமார்பசிஸ் அப்படின்னா அந்த லார்வா, இந்த கூட்டுப்புழு இருக்குல்ல, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா 4 ஸ்டேஜில் பார்த்துருக்கீங்களா? கடைசியில் அழகான வண்ணத்து பூச்சியா மாறும். முட்டையா இருக்கும், அப்புறம் கூட்டுப்புழுவாகும், அப்படி இப்படி மாறி பார்க்க அசிங்கமா இருக்கும். ஆனால் 4வது லெவல் வந்த உடனே எப்படி ஆயிரும்? அழகா இருக்கும். அந்த பட்டாம்பூச்சி ஆன உடனே எல்லாரும் பின்னாடி ஓடுவாங்க. புழுவா இருக்கும்போது யாரும் பின்னாடி ஓடுவாங்க, ஏன் அப்படின்வாங்க, புழுவா தான் இருக்கிறோம். சங்கீதம் 22 தாவீது சொல்றாருல, நானும் ஒரு புழு, ஒரு அசிங்கமான நிலையில நம்ம இருக்கிறோங்க. ஆனா ஆண்டவர் நம்ம எப்படி மாத்த விரும்புறாரு? பட்டாம்பூச்சியா மாத்த விரும்புறாரு. எப்படி அப்படி மாற முடியும் தெரியுமா? தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கும் போதுதான். நான் வச்சதான் சட்டம்னு கிடையாது. ஆண்டோட பிள்ளைகளுக்கு யார் வச்சதான் சட்டம்? அவர் வைக்கிறதான் சட்டம்.